நண்பர்களே, டாடா ஏஸ்க்காக ஸ்டீரியோ ஆம்ப் ஒன்று அசம்பிள் பண்ணியிருக்கேன். அதை பற்றி பார்க்கலாம். கேபினெட்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் கேபினெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 8 இன்ச்சு 2 டியூட்டர் போகிற மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா 40x40ல் ஸ்டீரியோ போர்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரிஜினல் ஐசி போட்டது நம்மளோட போர்டு தான். பிடி போர்டும் நம்மளோட பிடி போர்டு தான். ஹீட் சிங்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே ஹீட் ரெடியூஸ் ஆகிற மாதிரி போட்டிருக்கேன். அதுமாரி நல்ல ஒரு ஹெவியான ஹீட் சிங்கும் நான் இதில் போட்டிருக்கேன். அவுட்புட் ஒயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1.5 ஸ்கொயர் எம்எம்மில் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்பீக்கருக்கு பார்த்தீங்கன்னா 14/76ல் யூஸ் பண்ணியிருக்கேன். கேபினெட்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான கேபினெட் தான் இல்லை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆடியோ டெஸ்ட் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஆடியோ கேட்டிருப்பீங்க, தெளிவாக இருக்கும். வண்டியில் போய் நீங்கள் மாட்டிங்கன்னா உங்களுக்கு கேட்குறதுக்கு சூப்பராக இருக்கும். 8 இன்ச்சில் 2 பாக்ஸு செப்பரேட்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த லெஃப்ட் ரைட்டு பிரிஞ்சு வரது எல்லாமே ஆடியோ கிளியராக தெரியும். ஒரே பாக்ஸில் நீங்கள் போட்டிங்கனாலும் ஓரளவுக்கு டீசெண்டான ஆடியோ கண்டிப்பாக கொண்டு வரலாம். டாடா ஏசிக்கு மட்டும் இல்லை, இது நீங்கள் தோஸ்து 12 வோல்ட்டும் உள்ள எல்லா வண்டிகளுக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பிக்கப்புக்கும் நம்ம இந்த செட்டு தான் கொடுக்குறோம். இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது செட்டு தேவைப்பட்டால் கொள்ளுங்கள், நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இன்னும் அதில் நான் ப்ளே பண்ணுற பாருங்கள். ட்ரிபிள் பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப அடைக்காமல் மீடியமான ட்ரிபிள் நல்ல ஒரு ட்ரிபிளாக எடுத்து கொடுத்துருக்கேன். ஏன்னா ரொம்ப ட்ரிபிள் வேணான்ட்டாங்க, மீடியமாக தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் மீடியமாக இருக்கும் ட்ரிபிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு செட்டு தேவைப்பட்டால் நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா 1600 வரும். ஒரிஜினல் ஐசி போட்ட செட்டு. சைனா ஐசி போட்டோம் அப்படின்னா நம்ம கம்மியாக கொடுக்கலாம். ஐசியுமே எல்லாமே ஒரிஜினல் ஐசி தான் போட்டிருக்கோம். அதுமாரி இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் டிரான்சிஸ்டர் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா ஃபிலிப்ஸ் கம்பெனியோட தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபிலிப்ஸ் கம்பெனியோட ஒரிஜினல் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே பொருள் எந்த குவாலிட்டியுமே காம்ப்ரமைஸ் இருக்காது, பக்காவான குவாலிட்டியில் இருக்கும். பொருளுக்கு தகுந்த மாதிரி தான் ரேட்டும் இருக்கும். அதை கொஞ்சம் யோசனை பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய கஸ்டமர் ரேட்டு கம்மியான பட்ஜெட்டில் எதிர்பார்க்குறாங்க. ரொம்ப கம்மியாக பண்ணோம் அப்படின்னு நல்லா இருக்காது செட்டு, அதுக்குண்டான லைஃபும் இருக்காது, அதுமாரி ஆடியோவும் நல்லா இருக்காது. இது ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள், நம்ம ரெடி பண்ணி தரலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.